அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். விருச்சிகம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போவதற்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிவிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, எனைக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய விருச்சிகம் ராசிக்காரங்க ஆழமான மனசுக்கு சொந்தக்காரங்க. ஒருத்தரை பிடிச்சா உயிரோட நேசிப்பாங்க. சொந்தங்களுக்கு மிகுந்த பாசத்தை தரக்கூடியவங்களாம் இவங்க இருப்பாங்க. நம்பிக்கை வைத்தவங்க மீது முழு அன்பு வைக்கக்கூடியவங்களாம் இவங்க இருப்பாங்க. யாரையும் எளிதா மனசுல வச்சுக்க மாட்டாங்க. கோபம் கொஞ்சம் சீக்கிரமா வந்துடும், ஆனா சீக்கிரமா அந்த கோபம் போயிடும். கஷ்டம் வந்தாலும் தாங்கக்கூடிய சக்தி இவங்க கிட்ட இருக்கு. துன்பம் இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே வாழ்வாங்க நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்க. இவ்வளவு அழகான நற்குணங்களை கொண்ட விருச்சிகம் ராசிக்கார உள்ளங்களே, எல்லாரும் நலமாயிருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்கள் வேற எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்கிக்கிட்டு உயிரோடு வாழ்கிறதே பெரிய அதிசயம். நாங்கள் எப்படிமா சந்தோஷமாக நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க விருச்சிகம் ராசிக்காரர்களே. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. ஆமாங்க, இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக உங்கள் வாழ்க்கையே தலைகீழாக மாறப்போகுது. இது நாள் வரைக்கும் இருள் நிறைந்த உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் பிரகாசம் வரப்போகுது. உங்கள் வாழ்க்கையில் இருந்த தடைகள் தாமதங்கள் எல்லாமே காணாமல் போக போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுது. உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாரும் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க. படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உங்களுடைய படிப்புக்கு ஏற்ற வேலையெல்லாம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. நம்மளுடைய விருச்சிகம் ராசிக்காரங்க பெரும்பாலும் தப்பானவர்களாக முத்திரை குத்தப்படுகிறார்கள். இவங்க நல்லது கெட்டது தெரியாதவர்களாகவும் உணர்ச்சியற்றவர்களாகவும் மற்றவர்களால் நினைக்கப்படுகிறார்கள். ஆனால் இது வருத்தப்பட வேண்டிய விஷயம் இல்லை. கார்த்திகை மாதம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு நல்ல மாதமாக இருக்கும். மற்றவர்களால் துன்புறுத்தப்படாமல் குறை சொல்லாமல் இருப்பது நல்லது. கார்த்திகை மாதத்தில் சூரிய பகவான் இருக்கும் இடத்தில் சுக்கிர பகவான் இருப்பதால் வேசயோகம் உண்டாகிறது. இதனால் நினைத்ததை திட்டமிட்டு அடையலாம். சூரியனும் புதனும் இணைந்திருப்பதால் பூதாதிய ராஜயோகம் உண்டாகிறது. ரிஷப ராசியில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் சம சப்தம யோகம் உருவாகிறது. இந்த யோகங்களின் பலன்களும் கிரகங்களின் சாதகமான நிலையாலும் விருச்சிகம் ராசிக்கு நன்மைகள் உண்டாகும். கார்த்திகை மாதம் முழுவதும் முருகப்பெருமானை வழிபட வேண்டும். முடியாதவர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் அதிகாலையில் எழுந்து குளித்து வீட்டில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானின் படத்துக்கு முன் அமர்ந்து திருநீரில் ஓம் நமோ குமாராய நம என்ற மந்திரத்தை 108 முறை எழுத வேண்டும். வலது கை ஆள்காட்டி விரலால் அந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது கஷ்டங்கள் துயரங்கள் நீங்கி தலைவிதி மாறும். கார்த்திகை மாதத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திரம் அன்று முருகனுக்கு அபிஷேகம் செய்து விரதம் இருப்பது நல்லது. கார்த்திகை மாதம் விருச்சிகம் ராசிக்கு சந்தோஷம் நிறைந்த மாதமாக இருக்க போகிறது. காதல் விவகாரங்கள் கைகூடும். திருமணம் வரை செல்லும். வீட்டில் சுப செலவுகள் ஏற்படும். வேலையில் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் விட்டு கொடுத்து போக வேண்டும். மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். பெண்களுக்கு வேலை பளு அதிகமாக இருந்தாலும் அது சுகத்தை கொடுக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவீர்கள். அனுமன் வழிபாடு நன்மை தரும். செயல்பாடுகளில் கவனமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் நல்லது மட்டும் தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. விருச்சிகம் ராசிக்கு கார்த்திகை மாதம் கஷ்டங்களை போக்கி கண்ணியமாக கம்பீரமாக வாழக்கூடிய மாதமாக இருக்கும். பண பிரச்சனை இல்லை. உறவுகளால் பிரச்சனை இல்லை. குடும்பத்தில் இருப்பவர்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் மட்டும் கவனம் தேவை. திட்டமிட்டு செயல்பட்டால் போதும். உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் அடுக்கடுக்காக நிறைவேறுங்க.
அடுத்ததாக நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்மளுடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கார்த்திகை மாதம் யோகமான மாதமாக இருக்கும். முயற்சிகள் வெற்றியடையும். வியாபாரத்தில் தடைகள் நீங்கும். வருமானம் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால பணவரவு சந்தோஷம் அதிகரிக்கும். எதிர்பார்ப்புகள் எளிதாக நிறைவேறும். பொன் பொருள் சேரும். வண்டி வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு யோகம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா, அதிகாலை நேரத்தில் சூரியனை வணங்கி வர உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் எல்லாமே அடுக்கடுக்காக கிடைக்குங்க. அடுத்ததாக நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கார்த்திகை மாதம் திட்டமிட்டு செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வேலை பளு அதிகரிக்கும். அதற்கேற்ற பொறுப்புகள் உங்களை தேடி வரும். சனி பகவானுடைய பார்வை கிடைப்பதால் எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய சக்தி உண்டாகும். வம்பு வழக்குகள் சாதகமான பலன் கொடுக்கும். புதிய முதலீடுகள் செய்வதற்கு முன்னாடி யோசிக்கணும். அரசு பணியில் இருப்பவர்கள் நேர்மையாக செயல்பட வேண்டும். உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமான நாட்கள் 26, 27, 28ங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு நெல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க. அடுத்ததாக நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கார்த்திகை மாதம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மாதமாக இருக்கும். செயல்பாடுகளில் இருந்த தடுமாற்றம் சரியாகும். தடைபட்டிருந்த வருமானம் கிடைக்கும். கேதுவின் சஞ்சாரம் நன்மையை அதிகரிக்கும். சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் பொன்பொருள் சேரும். குடும்பத்தில் நிம்மதியான சூழல் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். தாயாரின் உடல் நலத்தில் கவனம் தேவை. புதிய சொத்துக்கள் வாங்குவீர்கள். சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அனுதினமும் நரசிம்மரை வழிபாடு செய்ய வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் வளம் உண்டாகும். உங்களை வேண்டாம் என்று உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறார்கள். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கப் போகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகிறது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகிறது. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா, 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. பிறர் போற்றுவதையும் தூற்றுவதையும் பொருட்டாக நினைத்து கொள்ளாது தனிப்பாதை வகுத்து செயல்படும் விருச்சிகம் ராசிக்கார அன்புள்ளங்களே, இந்த மாதம் உங்களுடைய பொது நலப்பணிகள் மேலோங்கி உங்களுக்கு உயரிய அந்தஸ்து கிடைக்க போகுதுங்க. உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. உயர்ந்த நிலையில் உள்ளவர்களின் அனுகூலம் கிடைக்கப்பெற்று சமூகத்தில் சிறந்த அங்கீகாரம் கிடைக்கப் பெறுவீர்கள். நல்ல ஞானம் உண்டாகும். குடும்பத்தில் தாயின் மன உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவது நட்பலனை தரும். வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் தாராளமாக
தாமதமாக கிடைக்கும். புத்திரர்கள் தந்தையின் சொல்லை மந்திரமாக ஏற்று குடும்பத்தினருக்கு நற்பெயர் பெற்று தருவார்கள். சகோதரர்கள் வகையில் கருத்து மாறுபாடுகளை உருவாக்க எதிரித்தனம் செய்வோர் தந்திரமாக செயல்படுவார்கள். உத்தியோகஸ்தவர்கள் வெளிநாட்டு பயணம் சென்று திரும்பும் வாய்ப்புகள் சிலருக்கு அமையலாம். அதனால் ஆதாயமோ நல்ல அனுபவங்களும் ஏற்பட்டு ஆதாய வரவினர்கள் தகுந்த முறையில் கிடைக்கப் பெறுவீர்கள். உடன் பணிபுரிவர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமாவீர்கள். புதிய கடன்களை வாங்கி பழைய கடன்களை அடைக்க நேரிடும். தொழிலதிபர்கள் சுக சௌகரிய வாழ்க்கையை பெறும் வகையில் தொழில் அமையும். புதிய உத்வேகத்துடன் செயல்படுவீர்கள். பெற்றோர்களின் கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதன் மூலம் வீட்டில் கருத்து வேறுபாடுகளை தவிர்க்கலாம். தந்தையின் தொழில் புரிவோர்கள் அவரை பின்பற்றி புதிய மிடுக்கான தோற்றம் உண்டாகலாம். பெண்கள் குடும்பத்தில் சகல தேவைகளையும் மனநிறைவுடன் பூர்த்தி செய்வார்கள். ஆபரண சேர்க்கை அனுகூலமாக இருக்கு. உங்களின் ஆலோசனை மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும். பிள்ளைகளின் முன்னேற்றம் கண்டு உங்களுக்கு மனமகிழ்ச்சி உண்டாகும். கணவரின் அன்பும் ஆதரவும் ஆலோசனையும் உங்களுக்கு மனநிறைவை கொடுக்கும். கலைஞர்கள் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள். நல்ல சூழ்நிலைகளை அமையப்பெற்று அதனால் மனமகிழ்ச்சி உண்டாகலாம். மூத்த கலைஞர்கள் நல்லாசி வழங்குவார்கள். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு இருக்கும். கடன்கள் கட்டுக்குள் இருக்கும். சுபகௌரவம் காக்கப்படும். அரசியல்வாதிகள் அரசு சம்பந்தமான பிரச்சனைகளை மற்றவருடன் கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது நல்லது. யாரிடமும் எதை பற்றியும் விவாதிக்க வேண்டாம். சில விஷயங்களில் தொந்தரவு இருந்தாலும் சுலபமாக சமாளித்து விடுவீர்கள். மாணவர்கள் தங்கள் படிப்பில் முழுமன ஈடுபாடுடன் செயல்படும் சூழ்நிலைகள் உள்ளது. நண்பர்களால் சிறு இடையூறு தரும் கவனச்சிதறல் ஏற்படும் வாய்ப்பு இருக்கு. இதனால் நண்பர்களுடனான பழக்க வழக்கங்களில் கட்டுப்பாடு வைப்பது நலம் தரும். சாலைகளில் வாகனங்களில் செல்லும் போது கவனமாக செல்லுங்கள். யாரை பற்றியும் யாரிடமும் குறை கூற வேண்டாங்க. அப்படி இருந்தாதாங்க உங்க வாழ்க்கையில பிரச்சனை வராம இருக்கும். இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. நம்மளுடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க போகுது. தனியார் துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் வரப்போகுது. சம்பளம் உயரப்போகுது. சொந்தமாக தொழில் செய்பவர்கள் நல்ல லாபம் அடைய போகிறாங்க. 2026 முதல் வியாபாரம் நல்ல வளர்ச்சி அடைய போகுது. விவசாயம், கைவினை பொருள், புத்தகம், கலை, மீடியா போன்ற துறைகளில் இருக்கிறவங்களுக்கு புகழ் கிடைக்க போகுது. 2025 இறுதி முதல் பணம் கையில் சேர ஆரம்பிக்க போகுது. முதலீடுகள் மூலம் உங்களுக்கு பணம் திரும்ப கிடைக்க போகுதுங்க. குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் குறைய போகுது. சந்தோஷம் நிலைக்க போகுது. ஒருத்தருக்கொருத்தர் நல்ல புரிதலோடு இருப்பீங்க. திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க போகுது. உறவுகள் திரும்பி வரப்போகிறாங்க. 2025க்கு பிறகு ஆரோக்கியம் மேம்படுங்க. நம்பிக்கை அதிகரிக்கும். தினமும் காலை 6 மணி முதல் 7 மணி வரை சூரிய வழிபாடு செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் குறைந்து உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. விருச்சிகம் ராசிக்காரர்களே, இந்த காலகட்டத்தில் நீங்கள் தீட்டக்கூடிய திட்டங்களை அமைதியாக செயல்படுத்துங்க. அனுமன் வழிபாடு
துர்க்கையம்மன் வழிபாடு தவறாமல் பண்ணுங்க. சிவப்பு அல்லது தங்க நிறம் அணிவது உங்கள் வாழ்க்கைக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. ரகசியங்களை யார்கிட்டையும் சொல்லாதீங்க. எதிரிகளிடம் வாக்குவாதம் பண்ணவே கூடாதுங்க. திடீர் கோபம், திடீர் முடிவுகள் நீங்கள் எடுக்கவே கூடாதுங்க. உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சிவப்பு நிறம், தங்க நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 9, 5, 8. திசை தென்கிழக்கு. தெய்வம் அதிர்ஷ்டம் தரக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா துர்க்கை அம்மன், அனுமன், சூரியனுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர், முல்லை மலருங்க. நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ, இந்த சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க. வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம். கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு? உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு. உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க. உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க. வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க. அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க. ஆழமான உணர்ச்சி, தீர்க்கமான முடிவு, நம்பிக்கை, இதெல்லாமே விருச்சிகம் ராசிக்காரங்களே உங்களோட சக்தியாயிருக்கு. ரகசியம் காக்கணும். திறமைக்கு வாய்ப்பு கிடைச்சா அதை பயன்படுத்தணும். பொறாமப்படுறது, சுயநலம், இதெல்லாம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. வெறுப்பு காட்டிடாதீங்க. பொறாமப்படவே கூடாது. தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய கூட்டாளிகள் எல்லாமே உங்களுக்கு பகையாளியாக தான் இருப்பாங்க. கொஞ்சம் பார்த்து பழகிறது நல்லதுங்க. அன்னதானம் பண்ணுங்க. கல்விக்கு உதவி பண்ணுங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானுக்கு 11 முறை வலம் வந்து நீர் அபிஷேகம் பண்ணுங்க. தினமும் 10 நிமிஷம் தியானம் பண்ணுங்க. கெட்ட நண்பர்கள், கெட்ட உறவுகளை விட்டு ஒதுங்கி இருங்க. 2030க்குள் உங்களுக்கு ஒரு மறுபிறவி எடுத்த மாதிரி இருக்கும். நீண்ட காலமாக எதிர்பார்த்த நிலைத்தன்மை, உயர்வு, சுயநம்பிக்கை எல்லாமே ஒன்று சேர்ந்து வரப்போகுது. இது நாள் வரைக்கும் மரணம் வரைக்கும் போயிருப்பீங்க. ஆனா இனி அப்படி ஒரு நிலை வராது. முன்பிருந்த கவலைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா மறைய போகுது. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. விருச்சிகம் ராசிக்காரங்களே, நீங்க நடைமுறைக்கு சாத்தியமான விஷயங்களை மட்டும்தாங்க நம்பணும். மற்றவர்கள் உங்களை குழப்பக்கூடிய முயற்சி எடுக்கலாம். இருந்தாலும் அதையெல்லாம் கண்டு நீங்க பயக்கக்கூடாது, குழம்பியும் போகக்கூடாதுங்க. உங்களுக்கு கடவுளின் துணை எப்போதுமே இருக்குங்க. வேலைக்காகட்டும், தொழிலுக்காகட்டும், பணம் சம்பாதிப்பதாகட்டும், 2-3 முயற்சிகளுக்கு பிறகே உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையும் சீக்கிரமா எதிர்பார்க்கும் எண்ணம் உங்களுக்கு இருக்குங்க. விருச்சிகம் ராசிக்காரங்க முன்னேற வேண்டும் அப்படின்னா செயல்கள், எண்ணங்கள், பேசும் நபர்கள் மீது ஒரு வரைமுறையை வகுத்து கொள்ளணுங்க. ஆடி மாதம் முடிந்த பின்னர் ஆவணி மாதத்துல திடீர் மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுங்க. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு ஆகியவற்றில் ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வருங்க. நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க. இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க. தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும். ஆமாங்க, கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும், நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. 100ல் ஒரு 10% பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. கிரக நிலைகள் அதற்கான பலன்களை கொடுத்து கொண்டேதாங்க இருக்குங்க.
ஆனா நல்லதை உள்ள கொண்டு வரதுக்கான வழிகளை நீங்க தாங்க செய்யணும். உங்க மனசாட்சியுடன் பேசுங்க, உங்க மனசாட்சியுடன் நீங்க நடந்து கொள்ளுங்க. இனி வரக்கூடிய நல்ல காலத்தை நல்லபடியா அமைச்சு கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில நல்லதுதாங்க நடக்கும். குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.